தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் திருநங்கைக்கு அவர் தங்கியிருந்த அறையில் வைத்தே பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்தபோது அதிக ரத்தம் வெளியேறி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அறுவை சிகிச்சை செய்த இரு திருநங்கைகளின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள குத்தப்பாஞ்சான் ஜே நகரில் 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்களுடன் சாத்தான்குளம் அருகே உள்ள அரசர் குலத்தைச் சேர்ந்த சிவாஜி கணேசன் என்ற சைலு என்பவரும் தங்கியிருக்கிறார். 32 வயதான சைலு ஆணாக இருந்து திருநங்கையாக மாறுவதற்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார். அவருடன் இருந்த மற்ற திருநங்கைகள் அறுவை சிகிச்சை செய்திருந்ததால் இவருக்கும் அந்த ஆசை வந்துள்ளது. மருத்துவமனைக்கு சென்று முறையாக செய்ய வேண்டிய இந்த சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்படுவதால் பலர் திருநங்கைகளின் குழு தலைவி என்ற அந்தஸ்தில் இருப்பவர் மூலமாக செய்து கொள்கின்றனர். இந்நிலையில் சைலுவுடன் இருந்த திருநங்கைகளான மதுமிதா, மகாலட்சுமி ஆகியோர் நாங்களே உனக்கு இந்த சிகிச்சையை செய்து விடுகிறோம் என்றும் கூறியுள்ளனர். ஏற்கனவே இதுபோல பலருக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பதாக அவர்கள் கூறியதை கேட்டு சைலுவும் அதை நம்பியிருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு சைலுவின் அறையில் வைத்து அவருக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சையை திருநங்கைகள் மதுமிதா, மகாலட்சுமி ஆகியோர் செய்துள்ளனர். திருநங்கை மதுமிதா அறுவை சிகிச்சை செய்ய அவருக்கு உதவியாக மகாலட்சுமி இருந்துள்ளார். ஆணுறுப்பை அவர்கள் அறுத்த நிலையில் அதிக ரத்தம் வெளியேறி சைலு சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டார். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் திருநங்கைகள் மதுமிதா, மகாலட்சுமி இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். சைலுவின் அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் மற்ற திருநங்கைகள் கதவை திறந்து பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஆலங்குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடத்திய விசாரணையில் மதுமிதா, மகாலட்சுமி இருவரும் அறுவை சிகிச்சை செய்தது தெரிய வந்தது. திருநங்கைகள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருநங்கைகளுக்கான பாலின மாற்று சிகிச்சை சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. பாலின மாற்று சிகிச்சையை செய்ய விரும்பும் நபர்கள் அரசு மருத்துவமனைகளை அணுகினால் பல உயிரிழப்புகளை தடுக்க முடியும்.